வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளை எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் நன்ற தீவிரமாக இருக்கு. தேனி மாவட்டத்தோட மேற்கு சரிவு ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் நல்ல தீவிரம் இருக்கு. தமிழ்நாட்டிலும் வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவு தீவிரம் இருக்கு. ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்கனவே உருவாகி இருப்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்ததை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதன் காரணமாகவும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் காற்று குவிதல் நேற்றைக்கும் கடலூருக்கு மயிலாடுதுறையில் இருந்து சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, பவானி உள்ளிட்ட பகுதிகள், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம் தொடங்கி பெரும்பாலான மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில ஒரு சில மழைப்பொழிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்துல. அதன் அடிப்படையில சென்னையில அண்ணா நகர் மேற்கு 51 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அடிக்கடி பாருங்க, 5 சென்டிமீட்டர்னு ஒரு சாதாரண மழையா? 5 சென்டிமீட்டர்னா கண்டிப்பாக சாலைகள்ல கடுமையாக நீர் தேங்கும், தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் அளவுக்கு தான் இந்த மழை இருந்திருக்கும். அண்ணா நகர் மேற்கு 50 மில்லிமீட்டர். அதே போல கொரட்டூர் 46 மில்லிமீட்டர், பேசன் பிரிட்ஜ் 46 மில்லிமீட்டர், பெரம்பூர் 46 மில்லிமீட்டர், காசிமேடு 46 மில்லிமீட்டர், ஐயப்பாக்கம் 44 மில்லிமீட்டர், வலசரபாக்கம் 43 மில்லிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கம் 40 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை 38 மில்லிமீட்டர், நாராயணபுரம் ஏரி 38 மில்லிமீட்டர், வலசரபாக்கத்தின் ஒரு பகுதி 36 மில்லிமீட்டர், வடபழனி 35 மில்லிமீட்டர், மேலும் கொரட்டூர் 34 மில்லிமீட்டர், கொளத்தூர் 35 மில்லிமீட்டர், பாரிஸ் 34 மில்லிமீட்டர், அமைந்தகரை 33 மில்லிமீட்டர், சாலிகிராமம் 33 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 33 மில்லிமீட்டர், மேலும் அந்த நெற்குன்றம் 32 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 31 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 30 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 28 மில்லிமீட்டர், மௌலிவாக்கம் 28 மில்லிமீட்டர், அடையாறு 28 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 27 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 27 மில்லிமீட்டர், பெருங்குடி 26 மில்லிமீட்டர், நீலாங்கரை 26 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 25 மில்லிமீட்டர், மேலும் திருவொற்றியூர் 24 மில்லிமீட்டர், ஈஞ்சம்பாக்கம் 23 மில்லிமீட்டர், மேடவாக்கம் 21 மில்லிமீட்டர், மணலி 22 மில்லிமீட்டர், மாதவரம் 19 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் 17 மில்லிமீட்டர், அம்பத்தூர் ஒரு பகுதி 15 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 13 மில்லிமீட்டர். பெரிய அளவுல பெரிய பட்டியலுங்க, அது மிக நீண்ட பட்டியல் இருக்கு. தருமபுரி மாவட்டத்துல கரூர்லையும் தருமபுரியிலையும் 12 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் 22 மில்லிமீட்டரும், ஈரோட்டிலே 17 மில்லிமீட்டரும், பவானி 14 மில்லிமீட்டரும், குண்டேரி பள்ளத்தில் 10 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, பாலமோர், குளச்சல், பேச்சுப்பாறை, சுரளக்கோடு, கன்னிமார், பெருஞ்சாணி, திருப்பரப்பு, இரணியல், களியல், புதனணை, முக்கடலணை, மாம்பழத்துறையாறு, ஆனைமடுவு, முள்ளங்கினாவிளை, பூதபாண்டி, தக்கலை, குருத்தங்கோடு, குழித்துறை, நாகர்கோவில், சிவலோகம், சித்தாறு 2 இங்கெல்லாம் மழைதான். நல்ல மழைக்கான மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், கிருஷ்ணகிரி, மேலும் சின்னார் அணைக்கட்டு, கிளவரப்பள்ளி அணை, இங்கும் மழைதான். அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி 22 மில்லிமீட்டர், செம்பனார்கோவில் 20 மில்லிமீட்டர், மணல்மேடு 14 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை 10 மில்லிமீட்டர், சீர்காழியிலையும் மழை. அடுத்தபடியா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு 39 மில்லிமீட்டர், குமாரபாளையம் 39 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 15 மில்லிமீட்டர், சேந்தமங்கலத்திலையும் மழைதான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி 22 மில்லிமீட்டர், பொன்னமராவதி 21 மில்லிமீட்டர், திருமயம் 20 மில்லிமீட்டர், காரையூர் 12 மில்லிமீட்டர், நகுடி 11 மில்லிமீட்டர், ஆவடையார்கோவில் 10 மில்லிமீட்டர், இப்படி மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழை இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் 68 மில்லிமீட்டர், அரக்கோணம் 23 மில்லிமீட்டர்,
ஆற்காடு 23 மில்லிமீட்டர், சோளிங்கர் 17 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் 16 மில்லிமீட்டர், பெரும்பாக்கம் 13 மில்லிமீட்டர், வாலாஜா 12 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 12 மில்லிமீட்டர், அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. சங்கரிதுக்கு சேலம் மாவட்டத்தில் மழை. சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் 36 மில்லிமீட்டர், காரைக்குடி 25 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கூட நீடாமங்கலம் 8 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆலங்காயம், நாட்ராம்பள்ளியிலையும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளவனூர் 48 மில்லிமீட்டர், கோழியனூர் 46 மில்லிமீட்டர், விழுப்புரம் 30 மில்லிமீட்டர், திருவெண்ணை நல்லூர் 30 மில்லிமீட்டர், அரசூர் 20 மில்லிமீட்டர், மரக்காணம் 20 மில்லிமீட்டர், முகையூர் 20 மில்லிமீட்டர், வல்லம் 16 மில்லிமீட்டர், திண்டிவனம் 14, கெடார் 14, சூரப்பட்டு 12 நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இதெல்லாம் மழைவித்து போடால் மிகப்பெரிய நேரம் எடுத்துக்கொள்ளும் வானிலை அறிக்கைக்கு இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பொழிவும் என்பதை பார்ப்போம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிலையும் கொஞ்சம் மழை, வடக்கே மழை, அது ஒடிசா, மேற்கு வங்கத்தில் கனமழை பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு தீவிரமடைந்திருக்கும். இதுல ஒரு வினா வந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லையோரம், அதாவது ஆத்தூருக்கும் துறையூருக்கும் தம்மம்பட்டிக்கும் இடைப்பட்ட திருச்சி மாவட்ட சேலம் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒரு மழை இல்லாத நாள் வேண்டும், மக்காச்சோளம் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். முத்துச்சோளம் நான் என்ன சொல்றேன்னா 3 நாட்களுக்கு மழை இல்லாத நாள் கிடைக்காது. ஆனால் இப்பொழுதைக்கு ஒரு 3 நாட்களுக்கு கொஞ்சம் மழைப்பிடிப்பு வலுவாக இருக்கும். வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு கழித்து முயற்சி செய்யலாம். அப்படி இருந்தும் கூட ஏதேனும் ஒரு நாளாவது மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருங்கள், ஒரு 2 நாள் போகட்டும். அதற்கு பிறகு ஏதாவது 2 நாள் அல்லது 1 நாள் இடைவெளி கிடைக்குமா என்பதை பார்ப்போம். ஆகவே மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி தான் இருக்கும். ஒரு நாள் நம்ம இருக்காது. 3 நாளும் கூட சில நேரத்தில் மழை இல்லாமல் அருகில் உள்ள கிராமத்தில் பெஞ்சிட்டு போகலாம். புரியுதுங்களா? அல்லது 3 நாளும் 3 நாளில் 1 நாள் நினைக்கிற மழையும் ஒரு லேசான மழையும் 1 நாள் ஒதுக்குதல் கூட இருக்கலாம். ஆனால் மழைக்கு வாய்ப்பு சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்ட எல்லையோரம், துறையூர் மற்றும் தம்மம்பட்டி இடைப்பட்ட பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. பொறுத்திருங்கள், வரக்கூடிய நாட்கள் அறிவிப்போம். அடுத்தபடியாக இன்றைய மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சற்று பரவலான மழைப்பிடிவே தெரிகிறது. தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரி மாவட்ட மழை அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழியை தாண்டி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வரைக்கும் கூட சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நல்ல மழை வந்து சாரல் மழை பொழிவு விழும். குற்றாலத்தில் நீர்ப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு சற்று அச்சுறுத்தல் நீர்ப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில குற்றால அருவில நீர்வரத்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 23ஆம் தேதிக்கு மேல மழை இருக்கும் அப்படி என்பதை. அதன் அடிப்படையில் மழை தீவிரமடைந்திருக்கிறது. அதே போல வால்பாறையிலையும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் மழை இருந்து கொண்டிருக்கும். ஏலக்காய் சாகுபடி பகுதியிலையும் மழை இருந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு அந்த மழை இருக்கும். கண்டிப்பாக 24, 25, 26 நல்ல மழை இருக்கும். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தோட ஒரு உள்பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் கூடுதல் வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, மேலும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, நத்தம் பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்டங்கள்லையும் மேற்கும் வடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கோடியக்கரை முனைக்கு பொறுத்து இருக்கணும். கொஞ்சம் தெற்கு காற்று கூடுதலாக இருக்கிற, தெற்கு காற்றுன்னா கீழே இல்லை, வளிமண்டலத்துல. அதே போல கோடியக்கரை முனையில கொஞ்சம் வலுவாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அந்த இடத்துல எட்டுவது சிரமம். இருந்தாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கிற இடத்தை நோக்கி, அதாவது காற்று லேசாகி மேலெழுந்து வெற்றிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய, நம்மளுக்கு வியர்வை அதிகம் கொடுக்கக்கூடிய, அதாவது புழுக்கண்ண என்னது இப்ப சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் இன்றைக்கு வடக்கு கடலூர் மாவட்டம் வடக்கு டெல்டாவை ஒட்டி இருக்கும். இன்னைக்கு அடுத்தது நாளை 25, 26 டெல்டாவில் இருக்கும் சூரியன் குத்துக்கதிர் என்று சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. படிப்படியாக தென் மாவட்டங்கள் போய் செப்டம்பர் 2ஆம் தேதி குமரிமுனையில் விழுந்து 3ஆம் தேதியிலிருந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நோக்கி குமரிக்கடலில் பயணித்து கொண்டிருக்கும். அதனால இப்போ வெப்பம் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். இதனால வெப்பசலன இடிமழை பொழிவும் அதிகமாக இருக்கும், பரப்பில் அதிகம் இருக்கும். கொஞ்சம் ஒதுக்கி இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும். இதனால வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலெழுந்து குறைந்த அழுத்த பகுதி இருக்கக்கூடிய இடத்துல தான் காற்று, வெப்பமடைந்த காற்று வந்து சேரும். காற்று குவிதல், இருகாற்று இணைவு எல்லாமே இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான்
பசுமையான பகுதிகளில், குளிர்ச்சியான பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு இப்பொழுதைக்கு பொழியாது. காரணம் என்னன்னா, வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நிரப்புவதற்காக அந்த காற்று வந்து இரு காற்று இணைவையும் அங்கே ஏற்படுத்தும் என்பதனால மழைப்பொழிவு வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். அதே போல புதுக்கோட்டை, மதுரை மாவட்ட பகுதி, வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, கரூர் மாவட்டத்துக்கே தெரியுது, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஆங்காங்கே தொடங்கி இறுதியாக கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள், வடகடலோரம், குறிப்பாக வடகடலோரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, உள்ளே பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி அதே போல தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் இருக்கும். தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழை பொழிவும் தீவிரம் இருக்கும். ஆனால் இன்றைய மழைப்பொழிவை விட நாளை கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு பெய்யாத இடத்துல நாளைக்கு பொழியும். புதன்கிழமை கொஞ்சம் மீண்டும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ டெல்டாவிற்குள் நுழைவது சற்று போராட்டமாக இருக்கும். ஆனால் வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் கூடுதல் மழை இருக்கு. 27ஆம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைந்திருக்கும். அந்த நேரத்தில் துறையூர், தம்மம்பட்டி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அறுவடையை நீங்கள் செய்யலாம். ஆனால் அதிலையும் ஒரு நாளாவது 3 நாள் முற்றிலுமாக இடைவெளி வறண்ட வானிலை என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு நாள் மழைப்பொழிவு இருக்கும் அங்கேயும் கூட. ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும். வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எல்லா நாளும் இருக்கத்தான் செய்யும். அதில் குறிப்பாக ஆகஸ்ட் இறுதி நாளாம் 30, 31 ஆகிய தேதிகள் மழை இருக்கு. அதே போல செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் கொஞ்சம் வலுக்கும், வெப்பசலன இடிமழை பொழிவும் வலுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். செப்டம்பர் 3க்கு மேல் இன்னும் பரப்பில் அதிகரிக்கும் மழை, செப்டம்பர் 8க்கு மேல் மேலும் அதிகரிக்கும் மழை, வெப்பச்சலன இடிமழை பொழிவு, காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை, வெப்பசலன காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் ஒதுக்கித்தான் இருக்கும். வரக்கூடிய செப்டம்பர் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் ஒதுக்குதல் எல்லாம் நல்லாவே குறைஞ்சிரும். அக்டோபர் முன்பகுதி முற்றிலுமா ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை, பரவலான மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல மாவட்டங்கள் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. அது கிடைக்கப்பெற்றது மாலை அறிவிக்கிறேன். ஆனால் நிறைய இடங்கள்ல நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கிறது. சற்று பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும், அதாவது பிரச்சனை இடைக்கால பிரச்சனை, அதாவது வெப்ப நீராவி தேவை, குளிர்ச்சியான இடம், வெப்பமான இடம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது. இப்பொழுதைக்குள்ள ஒரு சாதக சூழல் அடுத்து வரக்கூடிய அதே சாதக சூழல் உங்களுக்கு அமையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன், அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.